ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் கிட்ஸ் ப்ளே ஸ்கூல் டெரஸ் கார்டன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிளான்ஸ் டேப்பியோக்கா பிளான்ஸ், மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு நட்டு அறுவடை பண்ணுவதற்கு 8 or 9 months ஆகும். நான் இப்போது இந்த பிளான்ட்டு மே மந்த் பிளான்டிங் பண்ணேன். நிறைய சாயில் குவியல் போட்டு, சாயில் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இதில் நான் ரெட் சாயில், கார்டன் சாயில் எல்லாம் அதிகமாக போட்டிருக்கேன். கொஞ்சம்தான் கோகோ பீட், அப்புறம் தொழு உரம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதிகமாக இதுக்கு சாயில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லூஸியாக இருந்தால் கொஞ்சம் வேர்கள் நல்லா அங்கேயும் போய் கிழங்கு நல்லா பருமனாக அழகாக நிறைய கிடைக்கும். நானும் அந்த இதில் நிறைய எனக்கு வெள்ளரி கொடி, பூசணி கொடியெல்லாம் இருந்து அந்த கொடிகளுக்கு உரம் வைக்கும்போது அந்த உரத்தை தான் இந்த பிளான்ட் எடுத்து இவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால் இதுக்கு தனியாக நான் உரங்கள் எதுவும் மெனுவர் எதுவும் கொடுக்கல. பாருங்கள் இந்த பிளான்ட், இது ஸ்டெம் பாருங்கள். இந்த ஸ்டெம்மை தான் சின்ன சின்ன 1/2 அடி சைஸில் கட் பண்ணி நம்ம நடணும். ஸ்டெம் இப்படி இருக்குது திக்காக. இதுலேருந்து 2 பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இதில் லீஃப் பாருங்கள், அழகாக இருக்குது லீஃபு. ஒரே பெடிசிலில் இங்கே பாருங்கள், ஒரே காம்பில் அந்த ஒரு லீஃபு. அதில் நிறைய பார்ட்டிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், பிரிவுகள் 1 2 3 4 5 6 7 இந்த பிரிவுகள் இருக்குது. இது தோட்டத்திற்கு ரொம்ப பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இந்த கிழங்கு நம்ம ஊரில் எல்லாம் நாங்கள் நிறைய தோட்டத்தில் தான் கிழங்கு வச்சுருக்கோம். இது டெரஸ் கார்டனில் நான் 2 ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டேன். லாஸ்ட் இயர் எனக்கு நிறையவே கிழங்கு இருந்ததுனால மறுபடியும் நான் இங்கே ஓரமாக நட்டுருக்கேன். பாருங்கள், இது நம்ம தோட்டத்தில் பார்ப்பதற்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இதன் கிழங்கு நம்ம சாப்பிடும்போது அதில் கால்சியம், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல் அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குது. கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிறதுனால நம்ம எனர்ஜி கிவிங் ஃபுட்டு, இது எனர்ஜி கிவிங் ஃபுட்டு. எனர்ஜி, ஃபேட்டு, கொழுப்பு அனைத்தும் நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதிலேருந்து கிடைக்கிறது. இது இந்த குழந்தைகளுக்கு நல்ல வேக வைத்து மாவு பொருள் மாதிரி இருக்கும். நசுக்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. அவங்க ஓடிச்சாடி விளையாடுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இன்றைக்கு இந்த கிழங்கு எப்படி வேக வைத்து எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம உணவாக சாப்பிடலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். நான் ஒரே ஒரு மெத்தடில் தான் நான் இன்னைக்கு காமிக்கிறேன். இதில் நம்ம காய வச்சு, இந்த கிழங்கை காய வச்சு மாவாக்கி புட்டு செய்யலாம், வடை செய்யலாம், நிறைய இதில் செய்யலாம். நான் இன்றைக்கி வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை கிழங்கை மட்டும் தோல் எடுத்து கட் பண்ணி எப்படி வேக வைக்கலாம் என்று உள்ளது மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். டேப்பியோக்கா பாருங்கள், டேப்பியோக்கா கிழங்கு இதை தோல் எடுத்து கட் பண்ணி பாருங்கள் வேக வச்சு வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு தண்ணி அடித்தாச்சு, கிழங்கு வந்துச்சு, ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு சூப்பராக இருக்கும். கிழங்கு சாப்பிட்டா சால்ட் போட்டுட்டு இதில் தாளிச்சு அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்க, இதுக்கு கொஞ்சம் நிறைய காஞ்ச மிளகா போட்டேன். கடுகு நாளைக்கு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு இதில் தாளிச்சு வந்து ரெடி சாப்பிட்லாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. வந்து எடுக்கும்போது இந்த ஸ்பூனில் பாருங்கள் உடஞ்சி மாவு மாதிரி அழகாக சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், எனர்ஜி, ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அனைத்து இருக்குது. இது காலையில் டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவேன். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.